அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த மோதல் என்பது தசாப்தங்களாக தொடரும் ஒரு நிழல் உலகச் சதுரங்க ஆட்டம் போன்றது. இதில் அணுசக்தி என்ற துருப்புச் சீட்டை சுற்றிதான் மொத்த கதையும் நகர்கிறது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி பொருளாதார தடைகளை விதிக்க, அதற்கு பதிலடியாக ஈரான் தனது பிராந்திய செல்வாக்கை பயன்படுத்தி லெபனான், ஏமன் போன்ற நாடுகளில் உள்ள நிழல் வீரர்கள் ப்ராக்சிஸ் மூலம் அமெரிக்க நலன்களுக்கு முட்டுக்கட்டை போடுகிறது. நேரடியாக போர்க்களத்தில் மோதிக்கொண்டால் உலக நாடுகளின் பொருளாதாரமும் ஹார்மூஸ் ஜலசந்தி வழியான எண்ணெய் வர்த்தகமும் கடுமையாக பாதிக்கும் என்பதால் இரு நாடுகளும் ஒரு பெரிய போரை தவிர்த்துவிட்டு சைபர் தாக்குதல்கள் மற்றும் இரகசிய உத்திகள் மூலமே ஒருவரையொருவர் சீண்டி வருகின்றன. இது ஒரு முடிவில்லாத கோல்ட் வார் போல மத்திய கிழக்கின் அமைதியை தீர்மானிக்கும் ஒரு பெரும் மௌன யுத்தமாக இன்று வரை நீடிக்கிறது.